இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தச்ச ப்ளவுஸில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தச்ச ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் பழகுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஏற்கனவே வந்து நம்ம தச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதில் தான் நம்ம டிசைன் ப்ளவுஸ் பழக போகிறோம். இப்போ சாரியோட கலரும் ப்ளவுஸோட கலரும் ரெண்டுமே எடுத்திருக்கேன். மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் நான். நம்ம தச்சு இந்த 2 சைடு நம்ம தைக்கும்போது நம்ம ரெடி அளவு வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்தால் போதும். 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதோட அளவு வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். டபுள் கலரில் நம்ம டிசைன் பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்க தெரிஞ்சால் போதும். நம்ம தைச்ச ப்ளவுஸில் கூட நம்ம டெய்லர் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கூட இந்த டிசைன் ப்ளவுஸை நம்மளாம் வீட்டில் கூட தைச்சிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் இது. இப்போ ரெண்டையுமே இந்த மாதிரி ஒன்றா வச்சு அடிச்சுட்டு இப்போ அதே மாதிரி இந்த சைடையும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சைடும் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இதை நம்ம உள்ளே கூடி நம்ம திருப்பிடலாம். நாட்டுக்கு திருப்புற மாதிரி இப்போ ஃபுல்லாக திருப்பிக்கலாம். உங்களுக்கு திருப்பிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ திருப்பிட்டு இந்த மாதிரி அயன் பண்ணிக்கலாம். ஒரு சைடு 2 அந்த நடுவில் வர தையலை வச்சு இந்த மாதிரி கரெக்டாக அயன் பண்ணிக்கலாம். இந்த சைடு பாதி கலரும் இந்த சைடு பாதி கலர் வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பக்கம் நம்மளுக்கு டபுள் கலர் வந்துடும். இதை வந்து முனியில் அடிச்சுட்டு அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பாக வச்சு இதில் நம்ம தைக்க போகிறோம். நம்ம பாவாடைக்கு டக்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பாக வச்சு தைச்சிட்டே வரலாம். உங்களுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து மடிப்பு வச்சுருக்கேன் அப்படின்னு. கரெக்டாக அந்த நடுவுலேயே தையல் போட்டே வரணும். அப்போ தான் 2 அளவுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கலரும் அந்த கலரும் 2 சைடுமே ஒரே அளவில் அந்த மடிப்பு பாகம் வந்து கரெக்டாக வரும். நம்ம அயன் பண்ணும்போதே அந்த 2 பக்கம் பாதியாக வச்சு அந்த கோட்டுக்கு நேராக வச்சு நம்ம அயன் பண்ணிடணும். அயன் பண்ணுறது தான் நம்ம இந்த டிசைனே இருக்குது. அயன் பண்ணாமல் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து நல்லா இருக்காது. இதே மாதிரி எல்லா மடிப்புமே நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம தைச்சிட்டோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து தைச்சி வச்ச ப்ளவுஸில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேஸ் வச்சு நம்ம அதை டிசைன் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்ட் நெக்கில் நம்ம லேஸ் வச்சு தைச்ச பின்னாடி அந்த டிசைன் நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஒவ்வொரு டிசைனையும் பார்த்து ஈஸியாக பழகுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் எந்த சேனலில் வந்து வீடியோ பார்க்குறீங்களோ அதோ சேனலில் கண்டினியூவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு ஆள் சொல்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவாக புரியும். வேறு சேனலில் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாடலில் சொல்லி கொடுக்கும்போது மாற்றி மாற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி தப்பமா இல்லை அவங்க சொல்கிற மாதிரி தப்பமா அப்படின்னு நீங்களே வந்து குழம்பிடுவீங்க. அது என்னுடைய சேனலில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது யாருடைய சேனலாக வேணால் இருக்கட்டும். ஆனால் வந்து எந்த சேனல் வந்து உங்களுக்கு புரியுதோ அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக என்ன வீடியோ போடுறாங்க, எந்த மாதிரி தைக்கிறாங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ரவுண்ட் நெக்கில் நம்ம லேஸ் வச்சு அடித்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து டிசைன் நம்ம தைச்சி வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம இப்போ தைச்சிக்கலாம்.
கரெக்டாக எந்த அளவு நம்ம வைக்க போகிறோமோ அதை பார்த்துட்டு கரெக்டாக வச்சு நீங்கள் நடுவில் அடிச்சுட்டே வந்துடுங்க. அந்த ரவுண்ட் நெக்கில் அந்த நடுவில் தையல் போட்டுகிட்டே வரணும். நம்ம ஏற்கனவே வந்து நடுவில் தான் அந்த மடிப்பு வச்சு தைச்சிருக்கோம். அதே இடத்துல அந்த தையல் வர்ற இடத்துலையே நம்ம அந்த லேஸுக்கு பக்கத்துலேயே வந்து ஒட்டி நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம். அந்த வளைவு ஷேப் வரும்போது மட்டும் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸை வந்து கொஞ்சம் லூஸாக வச்சு அடிக்கணும். இழுத்து பிடிச்சி நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வளைவு ஷேப் வரும்போது அந்த இடத்துல வந்து தூக்கிட்டிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ரெடி பண்ணி வச்ச பீஸை வந்து நம்ம லூஸாக தைக்கணும். இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ நம்மளுக்கு அளவு தேவையோ அந்த அளவுக்கு மிச்ச பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ரவுண்ட் நெக்கில் ஒரு சூப்பராக தச்ச ப்ளவுஸில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே இன்னும் டிசைன் இருக்குது, ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம் நம்ம. இப்போயே பாருங்கள், இதுவே ஒரு டிசைன் தான். இதுக்கு மேலே நம்ம இன்னொரு டிசைன் இந்த மாதிரி மடித்து வச்சு நம்ம அதில் ஒரு தையல் போட்டு இப்போ 2.5 இன்ச்சு பீஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிக்கிட்டு இந்த மாதிரி ஊசியால் கீழே மேலே இந்த மாதிரி நம்ம குத்திட்டு நம்ம ஒரு 6 பீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி அதை மொத்தமாக வச்சு நம்ம முடிச்சு போடும்போது ஒரு பூ சேஃப் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பூவை வந்து நம்ம நடுவில் வச்சு ஒரு அழகாக நம்ம தைக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இந்த மாதிரி நெருக்கமாக நம்ம அந்த இந்த மாதிரி நடுவில் நம்ம குறிச்சிட்டு அந்த நூலாலேயே வந்து இந்த நடுவில் நம்ம தைச்சிடலாம். கையிலே தைச்சிருங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் மிஷினில் தைச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால அந்த மிஷின் வந்து தைக்க முடியாது. இந்த மாதிரி கையிலே வந்து ஈஸியாக தைச்சிட்டு அது மேலே பாசி வச்சு அந்த பிசர்லாம் இல்லாமல் அதை மறைச்சி அந்த பாசி வச்சு தைக்கும் போது அந்த இடம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அங்கங்கே வந்து எல்லா சைடுமே ஒரு 3 சைடு இந்த மாதிரி தைச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து விலகாமல் அப்படியே இருக்கும். இப்போ தைச்சிட்டோம். இந்த நம்ம ஒவ்வொரு மடிப்பாக மடித்து வச்சதை இந்த மாதிரி நம்ம இந்த சைடு மடக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நடுவில் குத்திட்டு இந்த ஃபஸ்ட்டு மட்டும் இந்த மாதிரி தைங்க. கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். 2வது ஸ்டெப் வந்து ஈஸியாகவே இருக்கும். அது டபுள் துணி அந்த இடத்துல வர்றதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்து வந்து 2மே ஒன்றா சேமாக அந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம கீழே இருந்து ஊசி குத்திட்டு ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நான் தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம பாசி வச்சு தைச்சிட்டோம். இப்போ இது மேலே லேஸ் வச்சு இன்னொரு ரவுண்டு நம்ம தைக்க போகிறோம். நீங்கள் அப்படியே விட்டுறதுனாலும் விட்டுருங்க. இந்த டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட இன்னொரு லேஸ் வச்சு தைச்சிக்கோங்க.
நீங்கள் அப்படியே அந்த டிசைன் மட்டும் போதும் அப்படின்னா கூட நீங்கள் அதை மட்டும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு தச்ச ப்ளவுஸில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.